ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஏபிஎஸ்டோ சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். அதாவது நவக்கிரகங்கள்லேயே மிக முக்கியமான கிரகங்கள் நிறைய இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த ஒரு டாப் 1ல் இருக்கக்கூடிய கிரகம்னு பார்த்தா சனி என்று சொல்லலாம். ஜாதகத்தை நம்பாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே ஒரு விதமான பயம் வந்துடும். ஏன்னா சனி அப்பேற்பட்ட நவக்கிரகங்களில் சக்தி வாய்ந்த ஒருவர். காரணம் என்னன்னா, சனியை போல ஆட்டி வைக்கவும் முடியாது, சனியை போல கொடுக்கவும் முடியாது. சனி நினச்சார்னா ஒருவருடைய வாழ்க்கையை என்ன வேணாலும் செய்வார். சனிக்கு ஒரு பவர் இதனாலேயே பயங்கரம் என்று சொல்லப்படுது. சனியுடைய பவரை தெரிஞ்ச யாருமே சனியை நம்பாமல் இருக்க மாட்டோம். சனின்னு சொன்னாவே அவ்வளோ ஒரு பவர் இருக்குது இந்த வார்த்தைக்கு. அப்பேற்பட்ட சனி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், தற்போது மிக முக்கியமான ஒரு சம்பவத்தை கொடுத்துருக்கிறாரு. அதனால் 12 ராசிக்காரங்களுக்குமே வாழ்க்கையில் பயங்கர அடி விழப்போகுது. அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன அடி விழும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கதறி நாம் கடவுள்கிட்ட நின்று முறையிட்டாலும் நடக்க வேண்டிய விஷயம் என்னமோ சனினால் விதிப்படி நடந்தே தீரும். ஏன்னா நாம் செய்த கர்ம வினைகளுக்கேற்ப நமக்கு பலன்களை கொடுக்கக்கூடியவர் இவர் மட்டும்தான். அதனால் நீதி தவறாத நீதிமாதனாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்போது என்ன ஆயிருக்கிறாரு, அதனால் நம்ம ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ சிம்ம ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பலன் அடுத்த 90 நாட்களுக்கானது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக ஜாதகத்தை நம்பாதவங்க கூட சனியை நீங்கள் நம்புவீங்க. அதனால் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அடுத்த 90 நாட்கள் உங்களுக்கு சனினால் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை கரெக்டாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி சனியினுடைய என்ன ஒரு விஷயம் நடந்ததுங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஹ்ர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. அதுவும் என்றைக்குன்னா கரெக்டாக நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு. இதனால தான் 12 ராசிக்காரங்களுக்கு மாற்றம் ஏற்படும். அதில் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தினால் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வேத ஜோதிடத்தில் நீதிமானாக திகழ்கிறவர் சனி பகவான். இவர் மகரம் மற்றும் கும்ப ராசிகளுடைய அதிபதியாக இருக்கிறாரு. சனி பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுவதற்கு 2.5 ஆண்டு காலம் எடுத்துக்குவார். ஒரு ராசியில் இருந்தார்னா 2.5 ஆண்டு வரை அதிலே தான் பயணிப்பார். தற்போது சனி பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கும்ப ராசியில் தான் பயணித்துட்டு வராரு. ஏன்னா கும்ப ராசியில் தான் சனி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிறாரு. சனி மூல திரிகோண ராசியில் கும்ப ராசியில் பயணித்து வருவது 30 ஆண்டுகளுக்கு பின்னாடி இருக்குது. தனது சொந்த ராசியில் பயணிக்கக்கூடிய சனி பகவான் கும்ப ராசியில் நேர்கதியில் இல்லாமல் பகர நிலையில் பயணித்துட்டு வந்துட்டு இருந்தார். இந்த நிலையில் தான் நவம்பர் 5ஆம் தேதி சனி பகவான் பகர நிவர்த்தி அடைந்து தனது மூல திரிகோண ராசியான கும்ப ராசியிலே நேர்கதியில் பயணிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார். சனி பகர நிவர்த்தி அடைந்தது அதனுடைய தாக்கம் அனைத்து ராசிகள்லையுமே காணப்படும். அதில் சிலருக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கும். அதில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்தது அதிர்ஷ்டமாக மோசமாக அப்படிங்கிறத ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டமாக இருக்குமா மோசமாக இருக்குமா அப்படிங்கிறத வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. வாங்க, வகர நிவர்த்தி அடைந்ததுனால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசியில் 7வது வீட்டில் சனி வகர நிவர்த்தி அடைந்திருக்கிறாரு. இதனால் இதுவரை உங்களுக்கு ஆரோக்கிய பிரச்சனைகள்லாம் சந்தித்து வந்தீங்கள்ல, அந்த மாதிரியான ஆரோக்கிய பிரச்சனைகள் இனி சந்திக்க வேண்டியது அவசியம் இல்லை. ஆரோக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். ஆரோக்கியம் சிறப்பாக மேம்படும். அது மட்டும் இல்லாமல் நிதிநிலையில் நல்ல உயர்வு ஏற்படும். நிதிநிலையில் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா தடைகளுமே உங்களுக்கு நீங்கும். நிதிநிலையில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு பயங்கர வளர்ச்சி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்வில் இருந்த பிரச்சனைகளும் தீரும். திருமணத்தில் நிறைய பிரச்சனைகள், நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நிலவி திருமண வாழ்க்கையே ஒரு விதமாக வெறுப்பாக இருந்திருக்கும். அந்த வெறுப்பு தன்மையானது இப்போ மாறப்போகுது. நீண்ட நாட்களாக நடந்து வந்த நீதிமன்ற வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அது இப்போ முடிவுக்கு வரும். ஸோ அது முடிவுக்கு வருவது உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபாக அமையும். மொத்தத்தில் இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்கிறதுனால
உங்கள் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சேஞ்ச்கள் இருக்க போகுது. கால் மேல் கால் போடக்கூடிய காலம் வந்துருச்சு என்று சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. சரியான முடிவெடுத்தீங்கன்னாவே நீங்கள் தான் ராஜா. சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வகர நிவர்த்தி நேர்கதியில் இருக்கிறது இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்க போகுது. அதனால் இந்த அதிர்ஷ்ட பலன்களுக்கேற்ப சிம்ம ராசிக்காரங்க நடந்துக்கணும். ஜோதிடத்துலேயும் சரி, மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய பலம் இந்த சனிக்கு உண்டு. அதனால தான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜோதிடத்தில் சனிக்கு மட்டும் எப்பயுமே உயர்ந்த நிலை வந்து சொல்லப்படுது. சனி பொறுத்த வரைக்கும் சனி நம்ம வாழ்க்கையை எப்படி வேணாலும் மாற்றுவார். அதனால தான் சனியை வந்து ரொம்ப பார்த்து பார்த்து எல்லாருமே வந்து நம்ம வழிபாடெல்லாம் செய்கிறோம். அவ்வப்போது முன்பும் பின்னும் நகர்ந்து பலன்களை மாற்றுவார். அதனால தான் சனியை மட்டும் நம்ம சாதாரணமாக வந்து நினைக்க முடியாது. சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு வாழ்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இனி நிறையவே வந்து மாறப்போகுது. சனி நிறைய செய்ய போகிறாரு. உங்களுக்கு நல்ல பலன்கள் இனி வாரி வாரி கொடுக்க போகிறாரு. அதுதான் உண்மை. உங்களுக்கு குழந்தைக்காக ரொம்ப நாள் ஏங்கிட்டு இருந்தீங்கள்ல, அந்த குழந்தை பாக்கியத்தை இப்போ கொடுக்க போகிறாரு. குழந்தை இத்தனை நாள் தடங்களாகிட்டே போனதுக்கு ஒரு காரணம் சனி வகரத்தில் இருந்ததுனால தான். இப்போ உங்கள் ராசிக்கு வகர நிவர்த்தி அடைந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்க போகிறாரு. இத்தனை காலம் குழந்தை இல்லாமல் போன அத்தனை பேருக்குமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு குழந்தை பிறப்பே இந்த டைம் ஏற்பட போகுது. அதுதான் வந்து உண்மை. அப்புறம் எதிர்காலத்தை புரட்டி போடக்கூடிய அந்த ஒரு சம்பவம் கண்டிப்பாக இந்த டைம் நடக்க போகுது. அதாவது உங்கள் திருமணத்திலையோ வேலையிலோ நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான பெரிய மாற்றம் நடந்து உங்கள் எதிர்காலத்தையே புரட்டி போடும். அது எது வேணாலும் இருக்கலாம். அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஆனால் ஒரு மாற்றம் வரும். அதுவும் ஒரு பயங்கரமான மாற்றம் வரும். அது எதிர்காலத்தையே புரட்டி போடுற மாதிரி வரும். அதனால் அதை இப்பயே வந்து நான் சொன்னதை நீங்கள் வந்து எது நடந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணிக்க பாருங்கள். அப்போ நடக்கும்போது திடீர்னு வந்து ரொம்ப இது பண்ணுறதை விட, ஓகே சனி வகர நிவர்த்தி அடைந்துட்டாரா, அப்போ ஏதோ ஒரு சேஞ்ச் ஓவர் வரப்போது, அதை நம்ம அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு மனதை வந்து இப்பயே தயார்படுத்திக்கோங்க. ஸோ தயார்படுத்துறது ரொம்ப முக்கியம். மிக மோசமான பொருளாதார சூழ்நிலை, கழுத்தை நெருத்த கடன், குழந்தை வாழ்க்கையில் பிரச்சனை என்று பல பிரச்சனைகள் இருந்ததில் அந்த மாதிரியான பல பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு இருந்த எல்லா இதுவுமே வந்து சொல்யூஷன் கிடைக்க போகுது. அதாவது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்த உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் பயணம் சனி செல்றதுனால உங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் தீரப்போகுது. மோசமான பொருளாதார சூழ்நிலை நீங்கி உங்களுக்கு பொருளாதார நிலை உயர்ந்து நீங்கள் கடன் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு பொருளாதார உயரப்போகுது. கழுத்தை நெரிக்கக்கூடிய கடன்லாம் இருந்ததுன்னா அதை அடைச்சி நிம்மதியாக இருப்பீங்க. குழந்தைகள் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்ததுன்னா அவங்க இப்போ உங்கள் சொல் பேச்சை கேட்டு அவங்க பாசிட்டிவாக நடப்பாங்க. அந்த பாசிட்டிவ் உங்களுக்கு வரும். இப்படி எல்லாமே பாசிட்டிவாக செல்லும். இந்த சனி வகர நிவர்த்தி அடைந்ததுனால சனினால் உங்களுக்கு பாசிட்டிவான பலன்கள் கிடைக்க போகுது. அப்புறம் நீங்கள் புதிய வீடு கட்டக்கூடிய வாய்ப்பு இந்த டைம் வரும். இல்லைனா நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. இந்த டைம் அதை வந்து கரெக்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இல்லை நிலம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா யோகம் இந்த டைம் இருக்குது, வாங்கிடலாம். சொத்துக்களுக்கு அதிபதியாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது, தேடி வருது, அதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரியான முடிவுகளை மட்டும் இந்த டைம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கால் மேல் கால் போட்டு அமரலாம். அந்த அளவுக்கு இந்த சனி வகர நிவர்த்தி வந்து உங்களுக்கு பாசிட்டிவான பலனை கொடுக்க போகுது. அதே போல் கடன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வேண்டாம். கெட்ட எண்ணம் வேண்டாம். இது ரொம்ப வந்து முக்கியம். அதிக பணம் வருகிறது என்று நம்பி இந்த டைம் கடன் வாங்க வேண்டாம். கடனை அடைச்சிட்டு நிம்மதியாக இருங்க. கடன் பிரச்சனைகளை மாட்டி சிக்க வேண்டாம். மற்றவர்களை காலி செய்யக்கூடிய கெட்ட எண்ணமும் உங்களுக்கு வேண்டாம். யாரை பற்றி தவறாக யாரிடமும் பேச வேண்டாம். நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது. மனநல பிரச்சனை ஏற்படும் உங்களுக்கு. அதே சமயம் மனநல பிரச்சனை வராமல் இருக்க யோகா போன்றவற்றை செய்யணும். எவ்வளவு பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை இருக்கிறதுக்கு காரணமே திரும்ப திரும்ப நீங்கள் பெருசாக ஏதாவது காரியம் பண்ணும் போது தான். அந்த மாதிரி பண்ணாதீங்க. தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம். கொஞ்சம் வாயை குறைத்து கொண்டாவே உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் நல்லது நடக்கும். அதனால் நான் சொன்ன இந்த ஒரு சில எச்சரிக்கைகளுக்கேற்ப நடந்துக்குங்க. கண்டிப்பாக சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு நல்லது நடக்கும். இந்த டைம் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் செல்ல முடிஞ்சால் இந்த 90 நாளில் ஏதாவது ஒரு நாள் செஞ்சு பாருங்க. அங்கே செஞ்சு பூஜை செய்திங்கன்னா ரொம்ப சிறப்பான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அங்கெல்லாம் செல்ல முடியாது அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவாலயத்துக்கு சென்றாவே போதும். அங்கே போனீங்கன்னாவே நீங்கள் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் சென்ற புண்ணியம் வந்து கிடைக்கும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு கூட போயிட்டு வாங்க. இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும்.
இதை செய்துட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு அதிர்ஷ்ட பலன் அதிகம் கிடைக்கும். ஸோ இதுதாங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு சனி வகர நிவர்த்தியில் நேர்கதியில் பயணம் செய்கிறதுனால சனினால் கிடைக்கக்கூடிய பலன். இந்த பலனை நீங்கள் தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுனால ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த பலனை தெரிஞ்சுக்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி சிம்ம ராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை தெரிஞ்சு இந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். மறக்காமல் பண்ணுங்கள். தேங்க்யூ.